இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோன்னா கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மகாதேவரோட ட்ராயிங் வந்து நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு சென்டிமீட்டருக்கும் நம்ம பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து லேண்ட்ஸ்கேப் மாதிரி வர மாதிரியும் ஹரிசாண்டல் வர மாதிரியும் 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து கிடைக்கும். 2 சைடுமே ஒரு சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து அளவு வந்து எடுத்திருப்போம். இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்பர் வர மாதிரி 1 2 3 வந்து போட்டு நம்ம 2 சைடு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட் மெத்தட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கிரிட் ஆர்டிஸ்ட் ஆப் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வந்து எந்த அளவில் நம்ம ட்ரா பண்ணுறோன்னு போட்டுக்கலாம். நான் வந்து A5 சைஸ் எடுத்திருக்கேன். அதனால A5 சைஸ் போட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப்பான்னு நம்ம கொடுத்து 10 mm போட்டோன்னா 1 சென்டிமீட்டர் கணக்கில் நம்ம கொடுத்து செட்டிங் கொடுக்கும்போது நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து அது கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து அந்த கிரிட் மேப்போட நம்மளுக்கு லைன்ஸ் மாதிரி காட்டும். இப்போது அந்த லைன்ஸை பார்த்து ஒவ்வொரு இடமும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு நம்ம அவுட்லைன் வரையும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான அவுட்லைன் வந்து கிடச்சிரும். நம்ம பார்க்கும்போது ஏன்னா இப்போ 8லிருந்து 9க்கு வந்து ஒரு லைன் வளைஞ்சு போகுதுன்னா அதே மாதிரி நம்ம அந்த மேப்பை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக அவுட்லைன் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு அவுட்லைன் வந்து கிடச்சிரும். இப்போ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம கிரிட் மேப்பை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான ட்ராயிங் தான் இப்போ ட்ரா பண்ணுறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னுமே போர்ட்ரேட்ஸ் வந்து நம்ம எப்படி கிரிட் மேப் வச்சு நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்காக நான் லைட் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பாக்ஸ் போடும்போது டார்க் பென்சில் யூஸ் பண்ணோன்னா அதோட பின்னாடி லைன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அதனால் லைட் பென்சில் நான் வந்து 2H பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் 2H பென்சில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இரேஸ் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து டார்க்கஸ்ட்டாக தெரியாது. இப்போது அவுட்லைன் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து எந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் வருதுன்னு பார்த்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக பேக்கில் இருக்க லைன்ஸ் எல்லாம் நம்ம இரேஸ் வந்து பண்ணிவிட்டு ஸ்டிக் பென்னை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம அவுட்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபுல் அவுட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக நம்ம அவுட்லைனாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது அவுட்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இரேசர் யூஸ் பண்ணி எல்லா லைன்ஸுமே நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். கலரிங் பண்ணும்போது ரொம்ப மைனூட்டான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண் மூக்கு அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன்ஸை விட்டு வெளியே வராத மாதிரி கலரிங் வந்து பண்ணிக்கலாம். கலரிங் பண்ணும்போது கேப்பாக வராத மாதிரியும் அவுட்லைனை விட்டு வெளியே போகாத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது ரொம்ப டார்க்கான பகுதினா ரொம்ப அதிகமாக பிளாக் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு நான் பிளாக் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணலாம், ஆனால் அது வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால் அவுட்லைன்ஸ் படுற மாதிரி இடத்துல மட்டும் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிவிட்டு அதிகமாக கலர் வர இடத்துல நான் பிளாக் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போதே நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு சிவன் ட்ராயிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, நம்ம இப்போவே பாதி ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸியான மெத்தட் தான். இதே மாதிரி ட்ராயிங்ஸ் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அவுட்லைனை விட்டு வெளியே போயிடுச்சுனாவோ இல்லை அந்த சர்க்கிள் வந்து கலர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஹைலைட், அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இதோட நம்ம சிவன் ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ட்ராயிங்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.